டு ஃபேஸ் மாஸ் இருக்காம யார் ஒருத்தி பக்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி முதல்ல குத்துறதுக்கே ஒரு 10 பேர் இருக்காங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா உதயகுமார் சொல்லலாம். உதயகுமாராச்சு வந்து சசிகலா பக்கம் போவார். ஆனால் கேபி முனுசாமி அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க எப்படா எடப்பாடி பழனிசாமி உள்ள தூக்கி வைப்பாங்க, நம்ம அந்த சீட்டை பிடிக்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு குழி பறிக்கிறதுக்கு முயல்ந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னதான் வந்து இவங்களை அரவணைச்சிட்டு சரி இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு போனாலுமே எடப்பாடிக்கு பெரிய லெவலில் பவர் இல்லைன்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. இதனால என்ன பவர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு மாவட்ட செயலாக மாற்ற முடியல, ஒன்றிய செயலாக மாற்ற முடியல. அவர் வந்து டம்மியாக தான் இயங்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸும் இபிஎஸும் பார்த்தீங்கன்னா இணைஞ்சு செயல்படும் போது இரட்டை திறமையினால முடிவு எடுக்கலன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இரட்டை திறமை வந்து ஒற்றை தன்மைக்கு வரல. ஒரு 5-6 பொதுச்செயலாளர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க சொல்ற பேச்சை தான் கேட்கிற ஒரு சூழ்நிலை கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்காரு. வேலுமணி கூட ஒரு பேட்டியில் சொல்லும்போது எங்கிட்ட வந்து பேசாம கலந்து ஆலோசிக்காம எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டான்ற மாதிரி தெளிவா தெரியுது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாவட்ட செயலை மாற்ற முடியாது, எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அவங்ககிட்ட ஆலோசனை படி தான் எடுக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ ஓபிஎஸ்ஐ இணைக்கிறதே மேல்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. இப்போ ஓபிஎஸ்ஐ இணைச்சாலுமே மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி தான் உண்டாயிருக்கு. இப்போ மனக்கசப்புகள் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் அந்த எதிர்க்கட்சி துணைத்தலைவர் வந்து தூக்கிட்டாரு. இப்போ எம்எல்ஏக்களாக உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து உண்ணாவிரதம் புறக்கணிச்சிட்டாங்க சட்டமன்றத்தை. ஆனால் ஓபிஎஸ் உள்ள உட்காந்துருக்காரு. கொறடா வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க அதிமுக எம்எல்ஏக்கா இல்லை, ஸோ இவங்க கொறடா விதி மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 4 மேலே அதாவது ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், அதே மாதிரி மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி தகுதி நீக்கம் பண்ண முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை பண்ணவே இல்லை. அப்படி தகுதி நீக்கம் இந்த 4 பேரை பண்ண கண்டிப்பாக திருப்பியும் இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தலில் யார் வந்து ஜெயிக்க முடியும்? இவங்க திருப்பி 4 பேர் நிற்பாங்க. இப்போ எதுக்காண்டி விக்ரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சாரு? திருப்பியும் தோல்வி அடைஞ்சா 10 தோல்வி பழனிசாமிலேருந்து 11 தோல்வி பழனிசாமி சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி நிற்கல. இப்போ திருப்பி இந்த 4 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சிக்கலாயிரும் சொல்கிறக்காண்டி ஓபிஎஸ் உட்பட ஒரு 3 பேரை பார்த்தீங்கன்னா தகுதி நீக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லெட்டருமே பார்த்தீங்கன்னா வேலுமணி வச்சு எந்த கொடுக்கவே இல்லை. ஏன்னா வேலுமணி தான் பார்த்தீங்கன்னா கொறடாவாக இருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு தென் மாவட்டங்கள் முகமாக ஓபிஎஸ் தான் கூட கணிசமான ஓட்டு கிடைச்சிருக்குன்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.